மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை மலைச்சாமிபுரத்தில் வீடுகள் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 8 பைக்குகள், கார், ஆட்டோவை அடித்து நொறுக்கி தீ வைத்த புகாரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் வாகனத்தை சேதப்படுத்தியதை தட்டி கேட்டபோது தாக்கியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மக வீட்டுக்கு போனேன். நான் தூங்கி எழுந்துச்சி வந்தேன். நான் தூங்க முடியல. தூங்கி வச்சுரும்போது எனக்குள்ள 4 பசங்க நின்றுட்டாங்க, 3 பேர். அந்த 3 பேர்த்த வந்து என்ன, ஏன்டா அப்படி நிற்கிறீங்க, வெளியில் வீட்டுக்கு போய் தூங்க வேண்டாம்னு சொல்லி சத்தம் போட்டேன். நான் சத்தம் போட்டு இருக்கும்போது, நீ யாரா என் வீட்டில் இருந்து பேசிட்டு கேட்குறதுன்னு சொல்லி என்னை அடிச்சு விட்டாங்க. அடித்த சூழல் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே போய் நான் ஓடி போய் நான் ஏரியாவுக்கு போய் தெருவுக்குள்ளே போயிட்டேன். நான் பிறகு விடுதலை வீரன் வீட்டுக்கு போயிட்டாங்க. விடுதலை வீரன் வீட்டில் போய் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வண்டி அடிச்சிருக்காங்க. வண்டி அடிக்கவும் அவர் ஏன்டா வண்டி அடிச்சு நோக்கிறீங்க, நீங்கள் யாரா அப்படின்னு கேட்கவும் அவரை அடித்து காயப்படுத்திட்டாங்க. மூக்கில் காயம், நெத்தியில் காயம், இந்த இதில் காயம். அப்படியே நேரம் என்ன பண்ணிட்டாங்க, அவரும் நான் போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டு அவரும் வந்துட்டார். 2 பேருமே நேரம் என்ன பண்ணிட்டாங்க, காவல் நிலையம் போகணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பெட்டிஷனை கொடுத்துட்டு மறுபடியும் போய் ஜிகில் சொல்லி உட்காந்துருக்கோம். நாங்கள் ஒரு ஃபோன் வருது. என்னென்னு கேட்கும்போது அந்த பசங்க பூராமல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அடித்து வண்டியை பூரா நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருச்சி வந்துட்டு திருப்பி நீங்கள் பார்க்கும்போது யாருமே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற வண்டி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு குப்பையோட. ஊராட்சி என்னடா வண்டி தீ எரிஞ்சிருக்குன்னா அவங்க தான் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் வச்சு உடனே என்ன பண்ணால் அந்த வண்டியை தூக்கி கொட்டிட்டு எரிஞ்ச வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. மலைச்சாம்பரம் பகுதிங்க. நான் வந்து 31ஆம் தேதி நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ வண்டி உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டோன்னா வீட்டிலேருந்து வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி நின்று என் வண்டியை போட்டு ஒரு 5 பேர் இருக்கோம் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா தம்பி உடைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அனைவருமே கேட்டு முடிஞ்சவங்களுமே எல்லாருமே வந்து என்னை வந்து கடுமையாக வந்து எல்லாருமே சேர்ந்து என்னை தாக்குனாங்க. கையில் வந்து கிடச்ச கம்பு, ஆயுதம், இரும்பு கம்பியால் அடித்து என் மண்டையை உடச்சி கடுமையான ரத்தம் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 தையல் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கும். 5 பேர் வந்து எல்லாமே கஞ்சா போதை, மது போதையில் தான் எல்லாமே இருந்தாங்க. அவங்களுக்கு நிதானமே இல்லாத அளவுக்கு இருந்ததுனால நம்மளால் எதிர்த்து அடிக்க முடியல, எதுவும் பேசலாம், அவங்க கேட்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை. அதனால் வந்து கண்ணு இமைக்கும் நேரத்தில் அழிச்சிட்டு என்னை கடந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த பகுதி பூராமே போய் அந்த பசங்க இருக்கக்கூடிய வண்டிகளை பூரா ஒரு 4-5 வண்டி இருக்கும் அடித்து உடச்சி, ஒரு குப்பை வண்டியும் கொளுத்தி விட்டுட்டு பல வீடுகளில் போய் வீடுகளை டோரெல்லாம் உடச்சி அவங்க வந்து கணவன் மனைவியெல்லாம் வந்து பாதிக்கிற அளவுலலாம் நிறையா சமூக விரோத செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இதே போல் இந்த கஞ்சா போதை பழக்கத்தில் உள்ளான இந்த இளைஞர்கள் நிறையா பேர், மாணவர்கள்லாம் இந்த இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முயற்சி எடுக்கணும். வழக்கு எதுவும் போட்டிருக்காங்களா? நம்ம காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு 2 பேரை ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாக்கி பேர் தேடிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.